தேவரா ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சரியான வேலைக்கு போயிருக்கு. முக்கியமாக ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, அப்புறம் ஓவர்சீஸ் இந்த இடங்கள்லாம் எவ்வளோக்கு போயிருக்கு, டோட்டலாக எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ வசூல் வந்தால் இந்த படம் வெற்றி திரைப்படமாக அமையுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட 15வது நாள் வசூல், 15 நாள் வசூல், 15 நாள் டோட்டல் கலெக்ஷன், அதாவது 15வது நாள் 15 நாள் டோட்டல் கலெக்ஷன், அதையும் பார்ப்போம். அப்புறம் சரிபோதா சனிவாரம், 3-2, ஏஆர்எம், இன்னும் சில படங்களோட வசூல். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான படம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 56 இயர்ஸ் ஆஃப் ஒளிவிளக்கு, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு படத்தோட வசூலையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கத்தி தான். கத்தி படத்தில் அந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒவ்வொரு தண்ணி அந்த இதுக்குள்ளேயும் பைப்புக்குள்ளேயும் போய் அவங்க உட்கார போவாங்க. அப்போ போலீஸ்க்கு சொல்ல வர்றதுக்காக அவங்க அந்த சிடியை ரெக்கார்ட் பண்ணி தான் அதை தொங்க விட்டுருப்பாங்க. அதை அங்கே வேலைக்காரவங்க பார்க்கும்போது அந்த சிடியை பார்க்குற அந்த ஃப்ரேம் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணா, அப்புறம் சந்தோஷ், சரண், பெனிஷியா, சூர்யா பிரகாஷ், அர்ஜுன், ரஞ்சித், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். த பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் 54 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 59 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 8,63 லட்சமும், வேர்ல்டு வைடு 9,95 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு இந்த படம். தும்படு இந்த படத்தோட ரீ ரிலீஸ் டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் 1,49 லட்சம், வேர்ல்டு வைடு 14,20 லட்சம். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இந்த படத்தோட ஒரிஜினல் ரிலீஸோட கலெக்ஷனை பிரேக் பண்ணது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு திரைப்படம் தான் ரீ ரிலீஸில் ஒரிஜினல் ரிலீஸ் கலெக்ஷனை பிரேக் பண்ணுற ஒரு திரைப்படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் கூடவே வீர் ஜாரா அந்த படம் கூட ரீ ரிலீஸ் ஆகிருந்தது, ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருந்தது. ஆக்சுவலாக அந்த படத்தோட ஒரிஜினல் ரிலீஸ் டைமில் ஒரு 97 கோடி 97.5 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி ரீ ரிலீஸில் இப்போ 100 கோடியை தாண்டி இருக்குது வீர் ஜாரா திரைப்படம். அப்புறம் ஸ்திரீ 2 இந்த படத்தோட 36வது நாள் வசூல் இந்தியா முழுக்க இந்த படம் 1,91 லட்சம், வேர்ல்டு வைடு 2,05 லட்சம். இந்தியா முழுக்க 674,33 லட்சம், வேர்ல்டு வைடு 807,57 லட்சம். நிறைய பேர் இந்த படத்தோட தமிழ் டப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த படம் நேற்று நான் சொல்லும் போதே, அந்த ரெக்கார்ட்லாம் சொல்லும் போதே, சிங்கிள் லாங்குவேஜில் இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி சிங்கிள் லாங்குவேஜில் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படின்னா தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, வேறு லாங்குவேஜில், அதாவது டப்புலாம் ரிலீஸ் ஆகலை. இப்போது இந்த படம் ஓடிடியில் தமிழ் டப்பு அவைலபிள் வரப்போகுது செப்டம்பர் 27ஆம் தேதி. ஸோ ஆக்சுவலாக செப்டம்பர் 27ஆம் தேதியே நிறையா இருக்குது, நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீ 2 ஒன்று இருக்குது, நிறைய பேர் அதை ஆர்வமாக கேட்டுருந்தீங்க. அப்புறம் நம்ம டிமாண்டி காலனி 2 அந்த படமே ஓடிடியில் ZEE5ல வருது 27ஆம் தேதி. தேவரா வருது, மெய்யழகன் வருது. ஸோ நிறையா நம்மளுக்கே நிறையா என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அந்த அன்னைக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் தேட்டருக்கு போக முடியல தேவராக்கோ இல்லை மெய்யழகனுக்கோ அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த அன்னைக்கு 2 படம் இருக்குது ஓடிடியில். ஸோ அப்புறம் மத்து வடலரா 2 இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 87 லட்சம், வேர்ல்டு வைடு 1,15 லட்சம். ஸோ டோட்டலாக 13,60 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 21,13 லட்சம். சரிபோதா சனிவாரம் இந்த படத்தோட 22வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 57 லட்சம். ஸோ டோட்டலாக 103,57 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நிறையா தெலுங்கு நடிகர்கள்லேயே நானியை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறையா பேருக்கு அவர் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். முக்கியமாக அவரோட பேரே நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு தான் போடுவாங்க. அது உண்மை தான், நேச்சுரல் ஸ்டார் தான் அவர். உங்கள் எத்தனை பேருக்கு நானியை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. அப்புறம் தேவரா ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா, தேட்ரிக்கல் ரைட்ஸு ஆந்திரா தெலுங்கானாவில் 113 கோடிக்கு போயிருக்கு. ஸோ ஒரு சரியான வேலை. கர்நாடகாவில் 15 கோடி, தமிழ்நாட்டில் 6 கோடிக்கு போயிருக்கு, கேரளாவில் 50 லட்சம் தான் போயிருக்கு, ஹிந்தியில் 15 கோடிக்கு போயிருக்கு, ஓவர்சீஸில் 26 கோடியே 50 லட்சம். ஸோ டோட்டலாக 180 கோடிக்கு இந்த படம் தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஒரு 180 கோடிக்கு மேலே ஷேர் வந்தது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி திரைப்படம். அதாவது 360-365 தாண்டி போச்சுன்னா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி திரைப்படம். ஆனால் இந்த படம் நான் பார்க்குறது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா,
ஹிந்தி ரீஜியன், ஓவர்சீஸ் இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த படம் ஒரு பெரிய பேன் இந்தியா ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்க்கும்போது இந்த இடங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஓவர்சீஸ் நம்ம சொல்லும் போதே இந்த ப்ரீ சேல்லே இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆனால் 26 கோடி தான் ஓவர்சீஸ் போயிருக்குங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவரோட படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், RRRக்கு அப்புறம் இவர் நடிக்கிற படம். ஸோ இந்த படத்துக்குமே ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு பெரிய ரிலீஸ் தான். ஸோ இருந்தாலும் கம்மியாக தான் போயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ஒரு படம் வந்து வீக்கெண்டில் வீக் டேஸில் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு படத்தை நான் ரீசெண்ட் டைமில் இப்போ தான் பார்க்குறேன். கிஷ்கிந்தா காண்டம். இந்த படம் வந்து வீக்கெண்டில் எப்படி கலெக்ட் பண்ணிச்சோ கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலராக தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. டே 8 கேரளாவில் 2,52,00,000, வேர்ல்டு வைடு 3 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 15,68,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 23,63,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அதுக்கடுத்து தான் ARM அப்படிங்கிற திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன். கேரளாவில் வந்து 2,68,00,000, வேர்ல்டு வைடு 4 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 28,90,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 54,56,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஆல்ரெடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. வாழை திரைப்படத்தோட 28வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். ஸோ டோட்டலாக 30,58,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 37,30,00,000. கோட்டு திரைப்படத்தோட 15வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 2,32,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 6 லட்சம், கர்நாடகாவில் 10 லட்சம், கேரளாவில் 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 33 லட்சம், ஓவர்சீஸில் 62 லட்சம், வேர்ல்டு வைடு 3,51,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 15வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் 199 கோடி இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மேபி நாளைக்கு நான் சொல்லும் போது இந்த படம் 200 கோடி தமிழ்நாட்டில் கடந்திருக்கும். ஆந்திரா தெலுங்கானாவில் 15,13,00,000, கர்நாடகாவில் 23,27,00,000, கேரளாவில் 13,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22,80,00,000, ஓவர்சீஸில் 152,55,00,000, வேர்ல்டு வைடு 431,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 15 நாளில். ஸோ தொடர்ந்து ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது நான் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்களோட அந்த லைவ் இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த லைவை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது, அதாவது கோட்டு தான் இப்போதைக்கு இதில் கூட ஹையஸ்ட்டில் இருக்குது. ரெண்டாவதாக என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஷாக் ஆனது, நான் வந்து கடைசி உலகப் போர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் லப்பர் பந்து இருக்குது. அதுக்கடுத்தது கடைசி உலகப் போர், நந்தன் அப்படின்னு இருக்குது. ஆனாலுமே ஃபைனலாக வரும்போது நான் நினைக்கிறேன் கடைசி உலகப் போர் தான் படம் நம்பர் வைஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நான் சொல்கிறது கடைசி உலகப்போர், லப்பர் பந்து, நந்தன், ஸோ இன்னும் சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் ஒளி விளக்கு அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னையோட இந்த படம் வந்து 56 வருஷத்தை கடந்திருக்கு. 1968ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகிருந்தது. கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு 2-3 படங்களுக்கு 30 வருஷத்துக்கு 20 வருஷம், 20 வருஷத்துக்கு 30 வருஷம் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதனால் இது பக்கம் 32, அங்கே ஒரு 24, 56 கரெக்டு தான். 56 வருஷத்தை கடந்திருக்கு ஒளி விளக்கு திரைப்படம். ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட 100வது திரைப்படம் இந்த படம் ஒளி விளக்கு. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃபுல் ஆர் பத்தார் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட ரீமேக் தான். அந்த படம் வந்து தர்மேந்திரா, மீனா குமாரி நடித்த படம். 1966 வந்த படம். அதோட ரீமேக்கு தான், அஃபிஷியல் ரீமேக்கு தான் இது. இந்த படத்தில் மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்கள் குடித்த ஒரே திரைப்படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஒரு படத்தில் மட்டும் குடிச்சிருப்பாரு. அதுக்கும் ஒரு பாட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த குடித்ததுக்கு அது வந்து ஒரு மோசமான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படின்னு, அதாவது குடிக்கிறவன் கண்டிப்பாக ஒரு மிருகம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு அந்த இடத்துக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆண்டவனே அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங் வந்து எப்படிப்பட்ட ஒரு சாங்குனா, கடைசி டைமில் அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிலாம் அட்மிட் ஆகியிருந்தார்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அப்போ வந்து மக்கள் மட்டும் இல்லை, கோயிலில், சில சர்ச்சில் சில பேர் பர்சனலாக இந்த பாட்டை போட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே போட்டு அவர் வந்து ஆண்டவன்கிட்ட வந்து அவர் எப்படியாவது எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பாட்டை எல்லா இடத்துலையும் போட்டாங்க. அந்த அளவுக்கு அவரை வந்து திருப்பி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குற ஒரு பாட்டாக இந்த படத்தில் வர பாட்டு அமைஞ்சுது. ஸோ ஒளி விளக்கு இந்த படத்தோட அப்ராக்சிமேட் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் 15 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 55 லட்சம், ஷேராக வந்து ஒரு 30 லட்சம் கிட்ட வந்திருக்கு. ஒரு சரியான ஹிட்டான படம், ஒரு 100வது திரைப்படம். எல்லாருக்குமே ஹிட்டான திரைப்படமாக அமையாது, எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைஞ்சுது. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும். முக்கியமாக அந்த
பாட்டு தைரியமாக சொல் நீ மனிதன் தானா டிஎம்எஸ் பாடியிருப்பார். அந்த பாட்டு உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.